ஏசப்பா என் ஆசையெல்லாம் உம்மோடு தானே, அதை நினைத்து என்னாலும் நான் ஏங்குகின்றேனே. ஏசப்பா என் ஆசையெல்லாம் உம்மோடு தானே, அதை நினைத்து என்னாலும் நான் ஏங்குகின்றேனே. உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மார்பில் சாயனும், உம்மகிமை காணனும், உம்மார்பில் சாயனும், உம்மகிமை காணனும். ஏசப்பா என் ஆசை எல்லாம் உம்மோடு தானே, அதை நினைத்து என்னாலும் நான் ஏங்குகின்றேனே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கு நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கோருகிறேன். என்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதின ஒரு வார்த்தையை நம்முடைய நினைவிலே கொண்டு இன்றைக்கு வித்தியாசமான ஊழியர்களை நாம் பார்த்தாலும் ஊழியர்களை குறித்து குறைவு அல்லது ஊழியர்கள் குறித்து நிறைவு என்கிற காரியம் அல்லாமல் விசேஷித்த காரியங்கள் அடங்கிய ஒரு பகுதியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த கருத்துக்குள்ளாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. வேதத்தில் தானியேல் தரிசிக்கிற அந்த சமயத்தில் தேவதூதன் தானியேலுக்கு நினைவு உண்டாக்கி அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன் என்று எழுதி அவரை அழைக்கிறார். நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் வாசித்துக் கொண்டு வருவீர்களானால் கொஞ்ச நேரம் உங்களுடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து நம்முடைய அனுபவங்களுக்கு அவைகளை நாம் கொண்டு வருவது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். காரணம், தானியேல் காலத்தில் நடந்த யுத்தத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட 4 பேரை நாம் அறிவோம். தானியேலின் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற அந்த 4 பேரையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் இன்றைக்கு இருக்கிற அந்த பெயர் போலல்ல. அசரியா, அனனியா, மீஷாவேல், தானியேல் என்கிற இந்த 4 பேரையும் அவன் சிறைப்பிடித்து சிறை கைதிகளாய் கொண்டு வருகிறார். இந்த தேசத்திற்கு வந்த பின்பு அந்த சரித்திரத்தை எல்லாம் நான் இப்பொழுது சொல்லுவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. இவைகளை நீங்கள் உங்கள் வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் கூட தேவனுடைய வார்த்தையை சுமந்து சென்று எப்படி ஆகிலும் ஜனங்களை நான் கர்த்தருடைய கார்த்திக்குள் நடத்த வேண்டும் என்கிற தாகம் உள்ள அவ்வளவு பேருக்கும் நான் இந்த காரியங்களை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்க எழுதியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அரசன் உத்தரவு போடுகிறான். நாம் சரிப்பிடித்து வந்த மக்களில் அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் புத்தியிலும் தேறினவர்கள், அது மாத்திரமல்ல கௌரவம் நிறைந்தவர்கள், ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவோடு இணங்கி நிற்பதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக, அதாவது அந்த மரியாதைக்குரிய மக்களாக, அந்த பழக்க வழக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறவர்களை தேடுங்கள் என்று சொல்லி அழைத்தார். அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவர்களை திறமைசாலிகளாக இருக்கிறவர்களை நமக்குள்ளாக வைத்து பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு தேடி பிடித்தார்கள் 4 அருமையான யூத வாலிபர்கள். இந்த 4 பேரும் செய்த காரியங்களில் கர்த்தருடைய காரியத்தில் 4 பேருமே வித்தியாசம் இல்லாமல் செயல்பாட்டிலே உண்மையுள்ளவர்களாய், செயல்பாட்டிலே சரியானவர்களாய் நின்றார்கள். அவருடைய அனுபவங்களை நான் வாசிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் மெஞ்சினவர்கள், ஒருவருக்கொருவர் விசுவாசத்திலே தேறினவர்களாய் இருந்த ஒரு நிலையை நாம் அறிய முடியும். இப்படிப்பட்ட நிலையை அருமையான கர்த்தருடைய மனுஷன் தானியேலோடு கூட சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் அரசனுடைய ஆகாரத்தினால் நாம் தீட்டுப்படக்கூடாது. காரணம், நாம் ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள். நான் இப்பொழுது சொல்லும் பொழுது ஊழியர்கள் ஆனாலும் விசுவாசிகள் ஆனாலும் உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய விசுவாசத்தின் தன்மைக்கு நாம் ராஜ போஜனத்தினாலே தீட்டப்படக்கூடாது. காரணம், நமக்கு பல காரியங்களை தேவன் திட்டமிட்டார், பல காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் சொன்னார், தீட்டானது புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். இப்படி நமக்கு வகையறுத்து வைத்திருக்கிறார். நாம் சிறை கைதிகள் ஆனாலும் நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அரசனிடத்திலே எங்களுக்கு இப்படிப்பட்டவைகள் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள், தள்ளினார்கள். நம்முடைய மனதில் அது பதிந்திருக்கட்டும். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால்
இவர்கள் 4 பேருடைய காரியத்தையும் நான் சொல்லி தானியேலுடைய காரியத்தை தனித்து நாம் பார்க்கலாம். தானியேலை குறித்து மாத்திரன் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவன் என்கிற ஒரு வார்த்தையோடு நிறுத்தாமல் மிகவும் பிரியமானவன் என்று தானியேலுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனுடைய காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் அரசன் கண்ட சொப்பனத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியம் வெளிப்படுகிறது. அரசனாலே உத்தரவாகிறது. உத்தரவு கடுமையான உத்தரவு. இந்த உத்தரவை நாம் எப்படி சரிப்படுத்துவது என்று தெரியாத உத்தரவு. ஒருவன் காண்கிற கனவை ஒருவன் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் என்பது சாதாரண காரியம் அல்ல. கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு இக்கட்டில் நம்முடைய பரிசுத்தவான்கள் அகப்பட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற தரிசனம், இன்றைக்கு இருக்கிற சொப்பனம், இன்றைக்கு பார்க்கிறவர்கள் குதிரை மேல வர்றதை பார்க்கிறார்கள், கழுத மேல வர்றதை பார்க்கிறார்கள், பறந்து வருகிறதை பார்க்கிறார்கள், ரெக்கையை பார்க்கிறார்கள். எல்லாம் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு இருந்த அரசன் சொன்னார், நான் கண்ட சொப்பனத்தை நீ சொல்லி சொப்பனத்தை சொல்லணும், அதற்கு பின்பு அர்த்தம் சொல்லு. இந்த வார்த்தை வருமானால் இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்று பாருங்கள். எத்தனை பேர் இந்த காரியங்களுக்கு தங்களை விடுவார்கள் என்று பாருங்கள். இந்த பரிதாபமான நிலைமைகள் தானியேலும் அவரோடு சேர்ந்த இந்த 3 வாலிபர்களும் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப குழுவாய் அமைந்தார்கள். நேர்த்தியான ஒரு அனுபவங்கள். தேவனிடத்தில் எத்தனை விசுவாசம் இருந்தால் இவர்கள் அந்த கனவை நாம் பார்க்கணும்னு கேட்டிருப்பாங்க. அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். தேவன் சத்தத்தை கேட்டார், அவர்களுக்கு பதிலும் கொடுத்தார். அதே கனவு அப்படியே. காரணம், அவரே அவைகளை செய்வதால், அவரே தீர்மானித்து வரைபடம் போட்டு வைத்திருப்பதால் அதை அப்படியே காண்பித்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய மகத்துவமுள்ள செயல்களை எண்ணி எண்ணி துதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நேர்த்தியான அனுபவங்கள். நல்லது. இப்போ வாசித்த பின்பு 3ஆவதாக அவர்களுடைய அனுபவங்களை கவனித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் தானியேலோடு கூட சேர்ந்த வாலிபர்கள் எரிகிற நெருப்பை கண்டு அது குளிர்காயிற போர்த்து கொள்கிற போர்வை போல எண்ணி இருக்கிறார்கள். சரியான வேலை. அவர்கள் ஏற்கனவே பார்க்கிறார்கள், ஒரு மனிதன் அல்ல, எத்தனை பேரை அந்த நெருப்புக்குள் போட்டாலும் சாம்பலாகி விடுவார்கள். அப்படி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜுவாலையை பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்புமே இவர்கள் 3 பேரும் பார்க்கிற காரியம் 7 மடங்கு அதிகம் இருக்கிறதையும் பார்க்கிறார்கள். இப்படி பார்த்த பின்பு அரசனை பார்த்து அவனுடைய பேரை சொல்ல, மிஸ்டர் ஒன்று நீங்கள் எனக்கு சொல்லவே வேண்டாம், வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் எரிகிற நெருப்பில் உங்களை போட்டுருவோன்னு சொல்லும்போது சொல்கிறார், மிஸ்டர் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, நீ சொன்னாலும் சரி சொல்லாத போனாலும் சரி நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நெருப்பத்தான பார்க்க சொல்ற, இந்த அக்னிக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர் என்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள். அப்ப இவர்களுக்குள் இருக்கிற அந்த தன்மை, ஸ்திரத்தன்மை, எவ்வளவு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 6ஆவது அதிகாரத்தை பாருங்கள். தானியேலை பார்த்து சொல்லுகிறார், சிங்கம் கெபி, உனக்கு இதுதான் கதி, இதற்கு மேல உனக்கு வேறு வழி இல்லை. தானியேல் நீ அவ்வளவுதான் என்று. தானியேல் சிங்கங்களையும் பார்க்கிறார், கெபிகளையும் பார்க்கிறார். தேவரனை தப்பு வைக்க வல்லவர் என்று அங்கே முழக்கமிட்டு காப்பாற்றப்பட்டார். இந்த அனுபவங்களை எல்லாம் ஒரு நிமிஷம் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். நான் சொல்லுகிற காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நடத்தினால் போதும், பேசினால் போதும், நேரம் கடத்தினால் போதும் என்று அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களை கேட்பதெல்லாம் ஆதி காலத்து பரிசுத்தவான்களின் விசுவாச வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பதிந்தது என்பதை பாருங்கள், எப்படியெல்லாம் பதித்தார்கள் என்பதை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரே நிலையில் இருக்கிற பரிசுத்தவான்களின் நடுவில் மற்ற 3 பேரை விட தானியேலை நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கூப்பிடுகிறார். கொஞ்சம் அப்படியே நினைவிற்கு கொண்டு வாங்க. எந்தெந்த காரியத்தில் நான் என ஆண்டவருக்கு பிரியமானவன். என்னுடைய அனுபவங்களை அவர் என்னும் பொழுது என்னை எப்படி சொல்லுவாரான்? நான் ஊழியம் செய்துவிட்ட 40 ஆண்டுகள் ஊழியத்தை செய்திருக்கிறேன். 60 ஆண்டுகள் எனக்கு ஊழியம். 3 தலைமுறை வரைக்கும் நான் ஊழியம் செய்கிறேன். 4வது தலைமுறை நானும் செய்கிறேன். எங்கள் அப்பா ஊழியர், தாத்தா ஊழியர், எல்லாமே செய்கிறோம். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள். எல்லா பரிசுத்தவான்களோட ஒட்டு மொத்தமாய் ஒரு வார்த்தையை கவனிங்கள். என்னை அழைக்கிற தேவன் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுவாரா? அவரை பார்க்கலும், இந்த குழுவை பார்க்கலும் நீ மிகவும் பிரியமானவன், இந்த ஊழியக்காரரை பார்க்கலும் நீ மிகவும் பிரியமானவன்.
இந்த கூட்டத்தை பார்க்கலும் நீ மிகவும் பெரியமானவன், என்னை குறித்து சொல்லுவாரா என்கிற ஒரு கேள்வி நான் இன்றைக்கு என்னை 1000 முறை கேட்டுக்கொள்கிறேன். உங்களையும் உட்கார்ந்து கேட்டு பாருங்கள், அது எப்படி இருக்கும் என்று நாம் பதில் நமக்குள்ளாக தோன்றும். சரி, இப்போ சின்ன காரியமாய் கவனிக்கலாம். தானியேலை மாத்திரம் எப்படி பிரியமானவர் என்று அழைத்தார்? தானியேலுக்குள் இருந்த ரகசியங்கள் என்ன? நீங்க இனி வேத காரியங்களை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். புஸ்தகத்தை திறந்து வைத்து முழங்காலில் நின்று வாசித்து, அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிலும் என் குடும்பத்திலும் என் வாழ்க்கையிலும் என் விசுவாசத்திலும் பெருகும்படி செய்யும் என்று நீங்கள் தான் கேட்க வேண்டும். தானியேல் எப்படி 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் எல்லாம் உட்கார்ந்தார்கள். தானியேல் பார்க்கிறார், எங்க பிடிச்சானோ தெரியல, எப்படி அடிச்சானோ தெரியல, என்ன பறவையோ தெரியல. அரசனுடைய விருந்து நமக்கு தெரியும், ஊர்வன பரப்பன நகர்வன எல்லாம் சேர்ந்துதான் அந்த அங்கு வரும். நம்முடைய பிரமாணத்தில் எழுதியிருக்கு ரத்த கீழே வடியப்பிட. ஆனா இவன் ரத்தத்தை கீழே வடிய விட்டானா, அடிச்சு அப்படியே கொண்டு வந்தானா தெரியல. அங்கே எழுதியிருக்கு தீட்டானது எதுவும் உனக்கு வேண்டான்னு சொல்லி, தீட்டானதுக்கும் நல்லதுக்கும் எனக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். அவன் அடிச்சது தீட்டானதா நல்லதா எனக்கு அது தெரியல. தன்னுடைய உள்ளத்தில் அவர் தீர்மானித்தார், என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் கைதியாகவே காணப்பட்டாலும், நான் ஜெயில் சாப்பாடே சாப்பிட்டாலும், நான் சிறைச்சாலையிலே சாதாரண ஒரு மனுஷனை போல படுத்து கிடந்தாலும், நான் சிறைச்சாலைக்குள்ளாகவே தங்கி இருந்தாலும் சரி, இந்த ஆகாரத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாது. உள்ளத்தில் தீர்மானிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு 2 நிமிஷம் நம்முடைய உள்ளங்களை பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், கிறிஸ்தவர்களாக நின்று விட்டோம், கிறிஸ்தவ காரியங்களுக்கு முதன்மையாய் நின்று விடுக்கிறோம், நல்ல பாடுகிறோம், படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆராதனையில் நின்று விட்டால் நம்மை போல ஆட்கள் இல்லை. மெதுவாய் பாடுகிறோம், வேகமாய் பாடுகிறோம், அதற்கு தகுந்தது போல மக்களை அசைய வைக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் என்னை தீட்டுப்படுத்துகிற சம்பவங்களில் நான் எவ்வளவாய் விலகி இருக்கிறேன். அந்த உள்ளம் தானியேலுக்கு உள்ளிருந்தது. 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு நேர்த்தியான சம்பவம். அங்கு அரசன் சொப்பனத்தை சொல்றாரு. ஆனால் தானியேலும் அவருடைய வாலிபர்களும் சேர்ந்து சொல்லும் பொழுது தானியேல் செபிக்கிறார், மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் நீர். எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு கூட செயல்பட்டார். மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன். இன்னொருத்தங்க கண்ட சொப்பனத்தை யார் சொல்லுவாங்க? யாருக்கு அது தெரியும்? கேள்வி மேல கேள்வி உள்ளத்தில் தோன்றுகிறது. இடந்தரல அவருடைய முழங்கால், அவருடைய ஜெப வாழ்க்கை. மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் நீர், அந்த மறைபொருளை எனக்கு நீர் வெளிப்படுத்தும் கேட்கிறார். அவருடைய தேவன் மறைபொருளையும் வெளிப்படுத்த முடியும், இன்னொருவனுடைய சொப்பனத்தையும் வெளிப்படுத்த முடியும், இன்னொரு ரகசியத்தையும் தனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்கிற முழுமையான தீர்மானத்திற்குள் தன்னை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வாருங்கள். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு அரசனை பார்க்கிறார். அந்த அரசனை பார்த்த உடனே அவன் சில வெகுமதிகளை கொடுக்கிறேன் என்று அவருக்கு சொல்லுகிறார். பல காரியங்கள் இருக்கிறது, நான் எல்லா காரியங்களையும் இப்பொழுது நம்ம யோசிக்க முடியாது. சில குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் கவனியுங்கள். ஓடி நின்ற உடனே சொல்கிறார், இந்த எழுத்தை வாசிக்கணும்ப்பா, யாரால முடியாது, இதை வாசித்தால் உனக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன், வெகுமானம் கொடுக்கிறேன். தானியேல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், சொல்றேன், இது என்னுடைய தேவனுடைய செயல் என்பது எனக்கு தெரியும், ஒன்ன மறந்துடாத, உன் வெகுமானத்தை நீயே வச்சுக்க. ஒரே வரியில சொல்லிப்பட்டார். ஒரே வரியில சொன்னார், உன் வெகுமானத்தை நீயே வச்சுக்க. நான் செய்ய வேண்டிய காரியம், நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன், நான் அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவர் பார்த்து சொன்னால்தான். அவருடைய அனுபவம் பொருளின் மேல் அல்ல, பொன்னின் மேல் அல்ல. இன்றைக்கு இருக்கிற நிலைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி எண்ணி பாருங்கள். வெளியே வர முடியுமா நம்மால்? ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்லும் போது வெளியே வருவது எத்தனை ஊழியக்காரர்கள்?
நீ இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், இங்க இருக்கிற உபதேசம் தவறு, இந்த இடத்தை விட்டு வெளியே வந்து சத்தியத்தை சத்தியமாய் பேசு என்று சொல்லி அழைப்பார். ஆனால் வெளியே வருகிற ஊழியர் எத்தனை பேர்? இதுதானே சத்தியம், இந்த சத்தியத்துக்குள் மாத்திரம்தான் நிலைக்க வேண்டும், இந்த சத்தியத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியே வருகிறவர்கள் எத்தனை பேர்? அது எப்படிங்க? நான் வெளியே வந்தால் இன்னைக்கு என்னை ஆதரிக்கிறது யார்? நான் வெளியே வந்தால் நான் எப்படி, எங்க தங்குவேன், என்ன செய்வேன், எப்படி என் நிலைமை இருக்கும்? இதை சிந்திக்கவும் இதை செயல்படுத்தவும் மனுஷன். நான் ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ அனுபவங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. வெளியே வர முடியாது. கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்வதற்கு எப்படி முடியும்? இதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இதை எப்படி நான் விட முடியும்? உபதேசம் தவறையா? அது அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போயிட வேண்டியது. அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கலாம், நாம பாட்டுக்கு நம்ம பக்தியை வளர்த்துட்டு போகலாம். இப்படித்தான் இன்றைக்கு உலகத்தின் ஒவ்வொரு அனுபவங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. தானியேல், உன் வெகுமானத்தை நீயே வைத்துக்கொள். அதே அனுபவத்தில் அடுத்த அதிகாரத்தை பாருங்கள். தானியேலுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்று. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே, எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிறார். சில நேரத்தில் சொல்லுவோம், கொஞ்சம் கடிஞ்சு பேசினா ஆத்துமக்கள் எல்லாம் ஓடிடும். அதனால பிரதர், மெதுவா அவங்க போக்கிலேயே போய் அவங்கள நம்ம இப்படி கொண்டு வந்து அப்படி சேர்த்து அவர்களை பாதுகாக்கணும். ஆத்துமக்களை விட்டுவிடக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு திருமணம் நடந்தது. திருமணத்தில் ஒரு போதகரும் துணைவியாரும் வந்திருந்தார். திருமணத்திற்கு அழைக்கப்பட்டு நாங்கள் போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது திருமணத்தை அவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். இந்த திருமணம் நடத்தி கொள்கிற அந்த பெண் ஆலயத்துக்கு போனதே இல்லை. அந்த தம்பி 2 வாரம் எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கார். இவ்வளவுதான் அங்கே நடந்த சம்பவம். புக்கோடு வந்துட்டாங்க. 2 பேர் எழுந்தாங்க. அங்கே இருக்கிற யாருமே விசுவாசிகள் இல்லை. எல்லாரும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் தான் நிற்கிறாங்க. 1 2 இருக்காங்க. எழுந்து நின்ற உடனே அங்கே இருக்கிற அந்த பிரசங்கர் சொல்கிறார், ஆண்டவர் நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார், நாம் அவரை ஆராதிப்போம். ஆராதனைக்கு பாட்டு பாட ஆள் இல்லை, ஆனால் ஆராதனை நடந்தது. திருமணம் எல்லாம் வழக்கம் போல, கிறிஸ்தவ வழக்கம் போல திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த பின்பு என்னோடு இருக்கிற ஒரு உடனாளி அவரிடத்தில் போய் கேட்டார், ஐயா விசுவாசியும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளையும் இல்லையே, எப்படி ஐயா இதை நடத்தி வச்சிங்கன்னு கேட்டார். அவர் சொன்ன, அந்த அம்மா ஊழியக்காரர் அமைதியாக இருந்துட்டார். அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் ஆவி இறங்கி அந்த அம்மா சொல்றார், நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றது என்ன தெரியுமா? எங்க தலைமையில் யாரையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் அணைத்து பிடியுங்கள், எல்லாரும் இறுக்கி பிடியுங்கள், ஒருவேளை நாளைக்கு அவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள் என்று. தேசம் எப்படி போகிறது என்று பாருங்கள், உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய மனுஷனே, தானியேல் தன் தேவனை அறிகிற அறிவிலே முதல் தரமாய் காணப்பட்டார். 4 வாலிபர்களின் நடுவிலே தானியேலினுடைய அனுபவம் தன் தேவனிடத்தில் வித்தியாசமான ஒரு அனுபவம் நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை போல இல்லை, அந்த அண்ணனை போல இல்லை, இந்த அக்காவை போல இல்லை, அந்த போதகரை போலவே இல்லை. என்ன அனுபவம் வித்தியாசமாயிருக்கு. நான் கொஞ்சம் வித்தியாசமாய், நான் கொஞ்சம் நெருங்கி, நான் கொஞ்சம் அவரோடு பழகி, நான் அவருடைய காரியத்திலே கவனமாய் நிற்கிற ஒரு புருஷனாய், நிற்கிற ஒரு மனுஷனாய் மாறி இருப்பதால் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு வருகிற அழைப்பின் சத்தம், நீ மிகவும் பிரியமானவன். மற்ற 3 பேரும் அவங்க விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, குறை சொல்லலை, அவனுடைய காரியத்தில் இருக்காங்க. நான் இப்பொழுது சொல்லுவதெல்லாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனாகிய நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மிகவும் பிரியமானவர்களாய் மாறுவதற்கு தேவனாலே முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஆசை நான் சொல்லுகிறேன். வாழ்க்கை எப்படி என்றாலும் வாழலாம், விசுவாசத்தை எப்படி என்றாலும் வளர்த்தலாம், தேவனுடைய நாமத்தை எப்படி என்றாலும் புகழலாம், தேவனுடைய நாமத்திற்கு எப்படி என்றாலும் பாடலாம். நான் பாடுவதனால் அல்ல என் மேன்மை, நான் துதிப்பதினால் அல்ல என் மேன்மை, நான் காரியங்களை தீர்மானிப்பதனால் அல்ல என் மேன்மை, நான் நின்றால் இவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிறது என்பதனால் அல்ல மேன்மை. ஒரு மேன்மை அது சாதாரணமாய் மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுகிற திறன்கள், தாளந்து என்று சொல்லுகிறது கூட அல்ல, அது திறன். அவன் படிக்கிறதில், அவன் பேசுகிறதில், அவன் கேட்கிறதில், அவன் அனுபவிக்கிற அனுபவத்தில் அவனுக்கு உண்டாகிற செயல்பாடுகள். இந்த செயல்பாட்டை தான் இன்றைக்கு நான் பெரிய பக்தியா எண்ணி விடுகிறேன். இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட முறையில் நெருங்கின ஒரு உறவு தென்பட வேண்டாம், நெருங்கின ஒரு தொடர்பு காணப்பட வேண்டும்.
மற்றவர்களை விட நான் எப்படி இருக்கிறேன், அவரை விட நான் எப்படி நேசிக்கிறேன், அவரை விட நான் எப்படி நேசிக்கிறேன், இவர்களை விட நான் எப்படி அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன், நான் மற்றவர்களைப் போல அல்ல, என்ன அனுபவம் என்ன, என் உள்ளத்தில் நான் என் தேவனை குறித்து அறிந்திருக்கிற அறிவின் மேன்மை என்ன, தேடி பார்க்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை என்பதை நிச்சயமாய் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய நேரம் முடிகிறது. அதற்கு முன்னதாக நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். 4 பேரும் ஒரே விதத்தில் செயல்பட்டார்கள். 4 பேரும் ஒரே விதத்தில் விசுவாசத்தில் வளர்ந்தார்கள். 4 பேரும் ஒரே செயலுக்குள் ஆனார்கள். ஆனாலும் ஒருவரை பார்த்து சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, என்னுடைய விசேஷங்கள் எப்படி அடங்கி இருக்கிறது என்பதை சற்று நேரம் ஒரு சிந்தனைக்கு விட்டு உங்கள் வேத புஸ்தகத்திற்கு முன்பாக உட்கார்ந்து, நான் என் வேதத்தில் எழுதியிருக்கிற பரிசுத்தவான்களை விட எந்த விதத்தில் விசேஷித்தவன், அதை மாத்திரம் சிந்திக்க தொடங்குங்கள். என்னுடைய நிலைமை நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்வார். நம்மை மிகவும் அன்புள்ளவர்களாக அவர் தேசிப்பார். அன்றைக்கு தானியேலுக்கு சொன்ன அதே வார்த்தையை நம்மிடத்தில் சொல்லுவார், நீ மிகவும் பிரியமானவன். உன்னுடைய அனுபவத்தில், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய விசுவாசத்தில், உன்னுடைய தரித்திர நிலையில், உன்னுடைய நெருக்கத்தில், உன்னுடைய கஷ்டத்தில், உன் கடன் தொல்லையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய வெறுப்பு தன்மையில் எல்லாம் நீ மற்றவர்களை விட விசேஷித்தவன். அப்படி சொல்லி அவர் அழைப்பாரானால் நமக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் அது மேன்மையுள்ளதாய் காணப்படட்டும். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்க்கிறதாய் மாற்றி அமைக்கட்டும். தேவனோடு முகமுகமாய் பேசுகிற நல்ல அனுபவத்திற்கு நம்மை கொண்டு வரட்டும். அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, முடிமிகுந்த கிருபைக்கு மறுபடியும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வேதத்தை வாசித்தோம், பரிசுத்தவான்களை நாங்கள் குறையா எண்ணவில்லை. ஆனால் இத்தனை மேன்மையான பரிசுத்தத்திலும் பரிசுத்தவான்களிலும் மிகவும் பிரியமானவன் என்று அழைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவானை எண்ணி அவரை போல நாங்கள் நிற்க வேண்டும், அவருடைய ஸ்தானத்தை நாங்கள் எட்ட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட இந்த சிறு தியானத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களில் கேட்கும் பொழுது எங்கள் பெயரை சொல்லுவதை விட மிகவும் பிரியமானவனே என்று அழைக்கிற சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்கள் விசுவாசத்தை மாற்றி அமையும். எங்கள் பரிசுத்தம் மாறட்டும், எங்கள் ஜெப வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய ஐக்கியம் மாறட்டும், உம்மோடு உள்ள தொடர்பு மாறட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒதுக்க வேண்டியவைகளை முழுமையாய் ஒதுக்கி பிரியமானவனே என்கிற ஒரு வார்த்தைக்காக நாங்கள் எல்லாவற்றையும் அற்பமாய் என்ன குப்பையா என்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்திருக்கிறவர்களையும் கூட நாங்கள் தட்டி எழுப்பி விடுகிற மக்களாய் மாறும்படி எங்களை உருவாக்கித்தார். அந்த உண்மையுள்ள நிலை எங்களில் காணப்படட்டும். உடைய மகத்துவமுள்ள கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, உண்மையாகவே பிரியமாய் நடக்க முடியவில்லையே, உபத்திரவத்தின் மிகுதியால், நோயின் கொடுமையினால், எனக்கு இருக்கிற எல்லா குடும்ப போராட்டத்தின் நிலையினால், என்னுடைய நெருக்கடி நிலையினால், எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஊதியம் வைத்து என்னால் குடும்பம் நடத்த முடியாமல் படுகிற கஷ்டத்தினால், ஆண்டவரோடு நெருங்கி பழக முடியவில்லை, ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்க முடியவில்லையே, நான் எப்படி இந்த பெயர் வாங்குவது என்று அங்கலாய்க்கிற உம்முடைய பிள்ளைகளில் யாரானாலும் சரி, இன்றைக்கு அவர்கள் நிலை மாறட்டும், இன்றைக்கு அவர்கள் சூழ்நிலை மாறட்டும், இன்றைக்கு அவர்கள் சந்தர்ப்பங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செயலில் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும்படி அவர்களுக்கு நல்ல கிருபைகளை தார். எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை தார். நோயின் கொடுமை தணியட்டும், வேதனை உபத்திரவங்கள் எல்லாம் தணிந்து போகட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய பலன் கூட இருக்கிறது என்று அறிந்து உமக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் நிற்கத்தக்கதான கிருபையும் பலனும் இரக்கமும் அவர்களை சூழ்ந்து கொள்ள உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவனே என்று அழைத்த தானியேலின் தேவன் உங்களையும் அழைத்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி கனப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.